மிடில் கிளாஸ் மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. பணக்காரரா இருக்கிறதுக்கும் ஏழையா இருக்கிறதுக்கும் விதிதான் காரணமா? ஒருவர் பிறக்கும் போதே ஏழையா தான் இருக்கிறாங்களா? இல்ல அவங்களோட சிந்தனைனாலையும் செயல்னாலையும் தான் அவங்க ஏழையா மாறுறாங்களா? நம்ம ஏழையா இருக்கிறதுக்கு கடவுளையோ விதியையோ என்ன பண்றோம், குறை சொல்லிட்டு இருக்கோம். ஆனா விதிதான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா, நான் சொல்ல போற இந்த விஷயத்த நீங்க 6 மாசத்துக்கு ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களாலையும் பணக்காரனா ஆக முடியும். நீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கும்போது விதியையோ இல்ல கடவுளையோ ஏன் அதிர்ஷ்டத்தையோ கூட நீங்க குறை சொல்ல மாட்டீங்க. நிஜமாவே நீங்க பணக்காரரா ஆகணும்னு நீங்க விரும்புறீங்கன்னா, இப்ப நான் சொல்ல போற விஷயங்களை நீங்க ஒரு 6 மாசத்துக்கு ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்க வாழ்க்கையில இருந்தும் உங்க வீட்டுல இருக்கிற வறுமைய போக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா எனக்கு எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. கிராமத்துல ஒரு ஏழ்மையான குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பையன் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம மட்டும் ஏன் இவ்வளவு ஏழையா இருக்கும், நம்ம அப்பா நல்லா தானே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, ஆனாலும் நம்மளால ஏன் பணக்காரரா ஆக முடியல, நம்மளோட விதியே இப்படிதானா, நம்ம ஏழையா இருக்கணும்ன்றதுதான் இந்த விதியா அப்படின்னு அந்த சின்ன பையன் கவலைப்பட்டு இருந்தான். சரி, நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளும் கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம குடும்பத்தை பணக்காரரா மாத்தணும், முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட படுத்து தூங்குறாங்க. அவங்களுடைய காலங்களும் வருஷங்களும் போது அவங்களும் பெரியவங்களும் ஆகுறாங்க. நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஆனாலும் அவங்க குடும்பத்தோட வறுமையோட நிலைமையை மாத்தவே முடியல. அதே நிலைமைக்கு தான் இருக்குது. அப்போ அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது யோசிச்சுட்டு இருக்காரு, நானும் பெரியவனா ஆயிட்டேன், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறேன், என் அப்பாவும் ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறாரு, ஆனால் இப்ப வரைக்குமே என் வீட்டுல இருக்கிற வறுமையை என்னால போக்க முடியல, நான் ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியல, அதுக்கு என்ன காரணம், நான் என்ன விதத்துல தப்பு பண்ணிட்டு இருக்கேன், நானும் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டே போயிட்டு இருக்காரு. ஒரு எதிரே ஒரு வயசானவர் வராரு. அவர்கிட்ட பேச்சு கொடுக்கும் போது அவர் சொல்றாரு, நீ கஷ்டத்திலையும் வறுமையும் இருக்கிறங்கிறத சொல்ற, நான் இப்போ சொல்ற ஒரு மகான போய் நீ பாரு, உன் கஷ்டம் எல்லாம் விலகிடும். இந்த காட்டுக்குள்ள ஒரு நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல அவரு தவம் பண்ணிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போய் நீ பேசு, உன் குறைகளை சொல்லு, அவர் சொல்ற விஷயங்களை நீ கடைப்பிடி, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே மாறும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பையனும், நான் வாழ்க்கையில எப்படியாவது ஜெயிக்கணும், என் குடும்பத்தை ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு ஏக்கத்துல அந்த பயம் நிறைந்த அந்த காட்டுக்குள்ளேயும் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஃபைனலா அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல அந்த உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்க அந்த மகானையும் பார்த்துட்டு பயத்தோட கிட்ட போய் குருஜி அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ அந்த குருஜியும் கண்ணை திறந்து பார்த்துட்டு, வா மகனே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பையன் என்னோட கஷ்டத்தை எல்லாம் சொல்றாங்க, நானும் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், என் அப்பாவும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, நான் சின்ன வயசுல இருந்து எப்படி இருந்தனோ அதே வறுமையோடையும் அதே கஷ்டத்தோடயும் தான் இருக்கிறோம், எங்களால பணக்காரரா ஆக முடியாதா அப்படிங்கிற விஷயத்த அந்த குருஜி கிட்ட கேட்கிறாரு. அப்ப அந்த குருஜி சொல்றாரு, உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு உன்கிட்டயே தான் இருக்குது, அதை நீ தான் கண்டுபிடிச்சு சரி செய்யணும், அது உன்னுடைய சிந்தனைனாலையும் உன்னுடைய செயல்னாலையும் தான் மாத்தவே முடியும். நான் இப்ப சில விஷயங்களை உனக்கு சொல்லித்தரேன், அந்த விஷயத்த உன்னுடைய வாழ்க்கையில நீ அதை பின்பற்றி நடந்தினா உன்னோட வாழ்க்கையே ஒரு மிக பிரகாசமான ஒரு விஷயமா மாறும். எந்த இலக்கை நோக்கி அடையணும்னு நினைக்கிறியோ அந்த விஷயத்துக்காக நீ ஓடிட்டு இருக்கும் போது அந்த இலக்கையும் நீ சந்தோஷமா அடைவ. பணக்காரர் ஆகணும்னா அதுக்கு முதல் ரகசியம், நீ பணத்தை சேமிச்சு வச்சா மட்டும் பத்தாது. பணம் சம்பாரிச்சா அதிக பணம் சேமிச்சு பணக்காரரா ஆகலாம்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க கிட்ட போய் நீ எவ்வளவு சேமிச்சு வச்சிருக்கேன்னு கேட்டா சேமிப்பே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஒருவருடைய சம்பளம் எவ்வளவு அதிகமாகுதோ அதே அளவுக்கு அவங்களுடைய செலவுகளும் அதிகமாகுது அப்படிங்கறதுதான் உண்மை. ஒருவர் வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, செலவு பண்றாங்க, திரும்பவும் வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, செலவு பண்றாங்க. ஒரு சில மக்களுடைய வாழ்க்கையே இப்படிதான் போயிட்டு இருக்குது, சம்பாதிக்கிறது, செலவு பண்றது. அவங்களோட சேமிப்பு என்னன்னு கேட்டா ஜீரோவா தான் இருக்கும். அவங்க எவ்வளவுதான் கடினமா உழைச்சாலும் அவங்களால என்ன பண்ண முடியறது இல்ல, சேமிக்க முடியறது இல்ல. யார் இங்க பணக்காரரா இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய சம்பளத்துல இருந்து ஒரு 10% சேமிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் பணக்காரரா ஆக முடியுது. சேமிக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்க உடனே இன்னைக்கே அதை சேமிக்க ஆரம்பிக்கணும். இந்த தள்ளி போடுற விஷயத்தினாலேயே முக்காவாசி அவங்களால சேமிக்கவும் பண்ண முடியறது இல்ல. நீங்க ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, இல்ல 10 லட்சம் சம்பாதிச்சாலும் சரி, அந்த சம்பளத்துல இருந்து நீங்க ஒரு 10% உங்களால சேமிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் உங்களால பணக்காரரா ஆக முடியும். நீங்க நினைக்கிற இலக்கை அடையவும் முடியும். சில பேர் சொல்லுவாங்க, என் சம்பளம் செலவுக்கே போயிடுது, செலவு பண்ண கூட நான் கடன் வாங்கிதான் செலவு பண்றேன், என்னால எதுவுமே சேமிக்கவே முடியலன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்றவங்க பேச்ச கேட்கவே கேட்காதீங்க. அவங்க சம்பாதிச்சாலும் அதுல இருந்து ஒரு 10 ரூபாய் சேமிக்கிறதுக்கு
அவங்க சில சாக்கு புக்க சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவா ஒருவருடைய சம்பளம் எவ்வளவு அதிகமா இருக்கோ அதே அளவுக்கு அவரோட கடனும் அதிகமா இருக்கும். ஒருவர் வந்து எவ்வளவு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அதே அளவுக்கு செலவு செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த கடன்கள் எல்லாம் அடைக்கிறதுக்கு இரவும் பகலும் அவங்க இன்னமும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க மன உளைச்சலுக்காகி யார்கிட்டயும் அவங்கள உறவினர்கிட்ட வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியாம அந்த மன அழுத்தத்திலே அவங்க அந்த கடனோட மன அழுத்தத்திலே என்ன பண்ணிடுறாங்க, எரிச்சலா அவங்க கிட்ட கோபத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆடம்பரத்துக்காக செலவு செய்யறதை விட்டுட்டு நம்மளோட தேவைக்காக மட்டுமே செலவு செஞ்சோம்னா நம்மளால ஒரு சில பணத்தை சேமிக்க முடியும். எப்போ நீங்க சேமிக்க பழக ஆரம்பிக்கிறீங்களோ அப்பல இருந்து நீங்க பணக்காரர் ஆகுறதுக்காக நீங்க விதை போடுறீங்கன்னு தான் அர்த்தம். இப்போ ஒரு மரமே எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு விதை போட்டு அதை பல வருடம் கழிச்சுதான் அது என்னவாகும், மரமாகும். நீங்க ஆரம்பிக்கிற அந்த 10% சேமிப்பு ஒரு பல வருஷம் கழிச்சு உங்களுக்கு பலாயிரம் கோடியா உங்களுக்கு கிடைக்கும். சிறுதுளி பெருவெள்ளம்ங்கிறது பெரியவங்க முன்னாடியே சொல்லி வச்சிருக்காங்க. நீங்க பணக்காரர் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்களே தான் எதிரின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? பணக்காரரா ஆகணும்னு நினைக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் சுய கட்டுப்பாடும் சுய ஒழுக்கமும் அதிகம் வேணும். அது இல்லைன்னா நம்மளே அது நம்மளுடைய பணத்தை அழிக்கிறதுக்கான வழியா போயிடும். இந்த உலகம் எப்பேற்பட்டது தெரியுமா? உங்களோட பேராசையை தூண்டி உங்ககிட்ட இருந்து பணத்தை பறிக்க தான் பார்க்கும். அந்த பேராசையில இருந்து நீங்க விடுபட்டு அந்த சுய கட்டுப்பாட்டோடையும் சுய ஒழுக்கத்தோடையும் இருந்து நீங்க அதை தொடர்ந்து சேமிக்க ஆரம்பிக்கும் போதுதான் உங்களால பணக்காரரா ஆக முடியும். சேமிச்சிட்டோம். இப்போ பயன்படுத்துற விதத்தை பார்க்கலாம். நம்ம பணத்தை சேமிக்க ஆரம்பிக்கும் போதே நமக்குள்ள ஒரு பேராசையும் பயமும் தோண ஆரம்பிக்குது. அதுவே அந்த பணத்தை நமக்கு செலவு செய்ய வைக்குது. இதனால நம்மளுடைய ஆடம்பரத்துக்காகவும் ஒரு பொய்யான விளம்பரத்துக்காகவும் நம்ம பணத்தை சேமிச்சு வச்ச பணத்தை அதிகமா செலவு பண்ணிடுறோம். பணக்காரர் ஆகுறதுக்கு பணத்தை சேமிச்சு வச்சா மட்டும் பத்தாது. அந்த சேமிச்ச பணத்தை பாதுகாப்பாவும் அதை ஒரு இடத்துல முதலீடு செய்வதற்கும் அதை வந்து யூஸ் பண்ணும். பணக்காரருடைய மனநிலை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த பணக்காரர் அவங்க சேமிச்சு வச்ச பணத்தை எப்படி எல்லாம் பெருக்கலாம் அப்படிங்கறதா அவங்க யோசிப்பாங்க. முட்டாள் மனிதர்கள் தான் என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுடைய சேமிச்சு வச்ச பணத்தை ஒரு ஆடம்பர செலவுக்காக வீண் செலவு பண்ணிடுறாங்க. குடும்பத்தோட வெளியே போறது, விரும்பின பொருட்களை வாங்குறதுன்னு ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா ஒரு வருஷம் நீங்க சேமிச்ச பணத்தை ஒரே நாள்ல நீங்க வந்து செலவு செய்யறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். அந்த சேமிக்கிற பணத்துக்கு அதை நீங்க சேமிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்க ஆடம்பர செலவு பண்ண மாட்டீங்க. குடும்பத்தோட வெளியே போகலாம், உங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கலாம், ஆனா அது உங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ளங்கிறத நீங்க அதை மனசுல வச்சுக்கணும். சில பேரு நம்ம பணக்காரர் ஆகணும்ட்டு ஒரு கனவு கோட்டையை கட்டுவாங்க. கடைசியில அந்த கனவு கோட்டைய அவங்களே இடிச்சு தள்ளிடுவாங்க. அது வெறும் அப்புறம் கனவாவே போயிடும். முதலீடுங்கிறது ஒரு பயமான விஷயம்தான். ஏன்னா அதுல நம்ம பணம் லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. நீங்க முதலீடு செய்யறது மூலயமா தான் உங்களால பணத்தை பெருக்க முடியும். நீங்க ஒரு விஷயத்துல முதலீடு செய்யும் போது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை இன்னொரு வாட்டி வேற இடத்துல முதலீடு செய்வீங்க. அதுல இருந்து இன்னும் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை நீங்க ஒவ்வொரு விஷயமா நீங்க பணத்தை பெருக்கும் போதுதான் நீங்க பணக்காரரா ஆகுறதுக்கான வழியா கிடைக்குது. ஒரு சூரிய ஒளி தண்ணி இல்லைன்னா எப்படி ஒரு செடி உயிர் வாழ முடியாதோ அதே போல முதலீடு இல்லைன்னா நம்ம சேமிச்சு வச்ச பணத்தோடைய காலப்போக்குல நம்ம பணம் விற்கிறதுனால நம்ம சேமிச்சு வச்ச பணத்தோடைய மதிப்பும் குறைஞ்சு போயிடும். இப்ப நம்ம முதலீடு பண்ணும்போது ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எதுல முதலீடு பண்ணா நமக்கு ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், உங்க பணவீக்கத்தை விட அதிகமா இருக்கணும். நீங்க எப்படி முதலீடு செஞ்சா நீங்க பணக்காரர் ஆக முடியுமோ அங்க முதலீடு செய்யணும். அதாவது லாபம் அதிகம் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அதே போல முதலீடுங்கிற பேர்ல நிறைய தந்திரமான சில மனிதர்கள் நம்மளை ஏமாத்துறதுக்கு இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கவனமா இந்த முதலீட்டை நீங்க செய்யணும். இந்த முதலீட்லயே வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு இருக்குது. இந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு அதிக லாபமும் கொடுக்கும். அப்போ நீங்க பணக்காரருக்கு ஆகிறதுக்கூடிய ஒரு ஒரு எண்ணம் இருக்குன்னா அப்ப நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் போடணும். ஏழைகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடம்பரத்துக்காகவும் அவங்களுடைய தேவையில்லாத விஷயத்துக்காகவும் கடன் வாங்கி கடன்ல வந்து ஒரு அடிமையா மாட்டிக்கிறாங்க. காலேஜ் போற ஒரு பையனுக்கு அத்தியாவசியமான தேவைங்கிறது பாத்தீங்கன்னா ட்ரெஸ், புக்ஸ். ஆனா அவங்களுக்கு ஒரு போன் கேட்பாங்க. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி ஒரு நல்லா கெத்தா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ஐபோன் வேணும், இல்ல எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்ட்ராய்டு போன் வேணும்னு சொல்லிட்டு ஒரு இஎம்ஐ போட்டு வாங்குவாங்க. படிக்கும் போதுல இருந்தே அவங்க கடனாளியா ஆகும்போது அவங்க வேலை செஞ்சு திருப்பியும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் பைக் வாங்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க இஎம்ஐ போட்டு போட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க கடனுக்கு அடிமையா ஆயிடுறாங்க. இப்ப பட்ஜெட் போட்டு ஒருத்தவங்க வந்து வாழ்றாங்க அப்படின்னா அவங்க கஞ்சுத்தனமானவங்க கிடையாது. அவங்க செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் தான். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டேன். ஒரு 6 ஃபார்முலாவை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நீங்க மாசம் மாசம் சேமிக்கக்கூடிய பணத்தை வந்து நிர்ணயம் செய்யணும். அந்த சேமிக்கிற பணத்துக்கான ஒரு கால அவகாசம் வைக்கணும். அதாவது நீங்க மாசம் மாசம் 5000 ரூபாய் போடுறீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் வரைக்கும் நான் இதை பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு கால அவகாசத்தை வந்து நீங்க அதை நிர்ணயம் செய்யணும்.
இப்போ நம்ம எதை கொடுக்காமையும் எதையும் பெற முடியாது. அதே போல நீங்க சேர்த்த பணத்தை நீங்க ஒரு இடத்துல முதலீடு செய்யும் போது அது எந்த அளவுக்கு நமக்கு லாபம் கிடைக்குங்கிற விஷயத்தையும் நீங்க அதை யோசிச்சு பார்க்கணும். இப்ப நான் மேல சொல்லியிருக்கிற இந்த ஒரு 3 விஷயத்த நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஷார்ட்டா ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கணும். இந்த எழுதி வச்சிருக்கிற விஷயத்த நீங்க ஒரு நாளும் 2 வாட்டி படிக்கணும். காலைல எந்திரிச்ச உடனே அமைதியா இதை நீங்க உங்க மனசார இமேஜினேஷன் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். அடுத்தது நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் இதை நீங்க ஒரு வாட்டி படிக்கணும். இந்த பணம் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற மாதிரியும் நீங்க பணக்காரரா இருக்கிற மாதிரியும் இமேஜினேஷன் பண்ணும். இத மனப்பூர்வமா விஷுவலைஸ் பண்ணும் போது உங்களுடைய மன ஆற்றல் உறுதியா இருக்கும். பணக்காரர் இது மாதிரிலாம் நான் இமேஜினேஷன் பண்ணும் போது என்னால பணக்காரர் ஆக முடியுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. பணக்காரர்கள் இந்த மாதிரி கனவுகளை கண்டதுனாலதான் அவங்களால இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பல கஷ்டங்களையும் பல கனவுகளையும் அவங்க வச்சதுனாலதான் இந்த இடத்துல அவங்க பணக்காரரா இருக்கிறாங்க. பணக்காரர்கள் அவங்க ஆசைப்பட்டதை தீர்மானிச்சு ஒரு திட்டத்தோட வாழ்ந்திருப்பாங்க. ஒரு மனிதர் நம்ம ஆசைப்பட்ட இலக்கையும் விஷயத்த அடையணும்ட்டு அவங்க பெருமளவுக்கு நம்பிக்கை வைக்காத வரைக்கும் அவங்களால பணக்காரரா ஆக முடியாது. அவங்க நினைச்ச இலக்கையும் அடைய முடியாது. சோ உங்களுடைய இலக்கை நீங்க அடையிறதுக்கு நீங்க பணக்காரன் ஆகணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய இந்த விஷயங்களை இமேஜினேஷன் பண்ணுங்க. ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம இதை இமேஜினேஷன் பண்ணி ஒரு நாளைக்கு 2 முறை படிச்சு அதை விஷுவலைஸும் பண்ணுங்க. உங்க மன ஆற்றலை உறுதிப்படுத்துற அளவுக்கு விஷுவலைஸ பண்ணுங்க. இந்த உண்மை தெரிந்தால் பணம் குவியுங்கிற வீடியோட லிங்கை நான் கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்றேன். உங்களோட ஃப்ரீ டைம்ல அதை செக் பண்ணி பாருங்க.